ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அவருடைய கிருபை என்றும் உள்ளது. உண்மையாகவே நம்ம ஒவ்வொருடைய வாழ்க்கையில நிறைய கஷ்டங்களை நம்ம கடந்து போறோம். இந்த வாழ்க்கையில ஏன் எனக்கு இவ்வளவு பாடுகள், இவ்வளவு பிரச்சனைகள், ஏன் நான் இவ்வளவு கஷ்டத்துல நான் கடந்து போகணும் அப்படிங்கிற அளவுக்கு கூட நம்ம சோர்ந்து போற அனுபவங்கள் கடந்து வரலாம். ஆனாலும் நம்முடைய தேவன் நமக்கு கொடுக்கிற ஒரே ஒரு நம்பிக்கை என்னவென்று சொன்னால், ஆமென், நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி. உலகத்துல பலர் பல நம்பிக்கைக்குரிய வார்த்தைகளை, நான் கடைசி வரைக்கும் உன் கூட இருப்பேன், நான் உனக்கு நல்ல ஒரு ஃப்ரெண்டா இருப்பேன், நல்ல உறவா இருப்பேன், நல்ல ஒரு சப்போர்ட்டரா இருப்பேன், நான் உன்னுடைய கஷ்டங்கள் எல்லாவற்றிலும் உன்னோடு கூட நான் துணை நிற்பேன்னு சொல்லிட்டு நிறைய நம்பிக்கைக்குரிய வார்த்தைகள் எல்லாம் கொடுத்துருக்கலாம். ஆனால் சூழ்நிலைகள், காரணங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னா அதெல்லாம் இழந்து போற அளவுக்கு காரியங்கள் மாறுதலா முடிஞ்சிருக்கும். சொன்னவங்க எல்லாருமே நம்ம கூட கடைசி வரைக்கும் இருந்திருக்க மாட்டாங்க. ஆனா கர்த்தர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை என்னன்னா, இதோ நான் சகல நாட்களிலும் உன்னோடு கூட நான் இருக்கிறேன், நான் உனக்கு துணை நிற்கிறேன் அப்படின்னு சொன்ன அந்த வார்த்தை மெய்யான ஒரு வார்த்தை. நம்ம தனித்து நிற்கும் போது, கவலைப்பட்டு கொண்டு இருக்கும் போது, அல்லது மிகுந்த தேவையோடு கூட நம்ம இருக்கும்போது எல்லாமே கர்த்தர் நமக்கு சொல்லுகிற ஒரே ஒரு காரியம், நான் உனக்கு துணை செய்கிற கர்த்தர், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லைன்னு சொல்லிட்டு கர்த்தர் நம்மை தைரியப்படுத்துகிறவர். ஆகவே இந்த நாள் ஆண்டவர் உங்களுக்கு பார்த்து சொல்ற வார்த்தை, நீங்க என்ன அளவுக்கு பிரச்சனைகளுக்குள்ள கடந்து போனாலும் கர்த்தர் என்னோடு இருக்கிறார் அப்படிங்கிற அந்த தைரியத்தையும் விசுவாசத்தையும் ஒரு நாள் விட்டுறாதீங்க. ஏன்னு சொன்னா உலகத்தின் முடிவு பரியந்தமும் சதா காலங்களிலும் சகல நாட்களிலும் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொன்ன கர்த்தர் நம்மை விட்டு விலகுவதில்லை, நம்மை கைவிடுவதில்லை. ஆகவே தைரியமா இருங்க, விசுவாசத்தோடு இருங்க. எதிர்பார்த்ததுக்கும் மேலான காரியத்தை செய்வதற்கு கர்த்தர் உங்களோடு இருந்து செய்யற காரியம் பயங்கரமா இருக்கும். God bless you.